நான் 2 கப்பு புழுங்கரிசி எடுக்கிறேன். நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். மிக்சியிலேயே அரைக்கலாம், தப்பு இல்லை. 2 கப்பு புழுங்கரிசி எடுத்துருக்கேன். இது நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்சியிலேயே அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா நைஸாக வெண்ணையாக அரைச்சிடணும். அதுக்கு ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாருங்க, கொஞ்சமாக அவ்வளோதான் உளுந்து. இதில் பாதி உளுந்து போட்டால் கூட போதும், 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். உளுந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 2-3 மணி நேரம் நல்லா 3 மணி நேரத்துக்கு மேலே புழுங்கரிசி ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் கெட்டியாக இது மாதிரி நைஸாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்ச மாவு இப்படி தான் இருக்கணும். உப்பு போட வேண்டாம், இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இது நல்லா பொங்கி வரட்டும், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு 8 மணி நேரம் புளி வச்ச பிறகு நான் வந்து 2 பங்காக பிரிக்கலை, 2 பங்காக பிரிச்சுட்டு இதில் ஒரு 2 கரண்டி கூட வச்சுருக்கேன். இது காரமாக பண்ண போகிறேன், இது ஸ்வீட்டாக பண்ண போகிறேன். இதனால தான் இது உப்பு போடலை, இது கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட்டாக பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுட்டு, நம்ம எப்போதும் பண்ணுற ப்ராசஸ் தான். பாகெல்லாம் வரணுங்கிறது இல்லை, நல்ல கொதி வந்து வடிகட்டுறதுக்கு பதத்துக்கு வரணும். கொதிக்க விட்டுருவோம். இதை வெல்லம் இங்கே சுட வச்சாச்சு. இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவில் வடிகட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி நீங்கள் தாளிச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இதுக்கு மசாலா கரம் மசாலாலாம் போடலை, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் போடலை. உங்களுக்கு வேணும்னா பூண்டு தனியாக இஞ்சி தனியாக போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். பருப்பு ஓரளவு செவக்கட்டும். பாருங்க, அதுக்குள்ளே அது கொதி வந்துட்டு கரைஞ்சிரும். அதனால் நம்ம இந்த ஒரு கட்டி இல்லாமல் கரைஞ்சிடுதுன்னா நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே பருப்பெல்லாம் நல்லா செவந்துட்டு இதில் நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுறேன். பச்சை மிளகாயெல்லாம் நமக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க, அதையும் சேர்த்துடலாம். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தது, அதனால் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி இருக்கிறது ஃபுல்லாக வதங்கி ஆகணும், வெந்திருக்கணுங்கிறது இல்லை. இது ஓரளவு எல்லாம் கலந்து வந்ததும் இதை எடுத்து இந்த மாவில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வதக்கினதெல்லாம் இதில் போட்டாச்சு, நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம மாவில் உப்பு போடலை, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், மாவை வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக. மொத்தத்துக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டதோடு சரி, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். போட்டுட்டு நான் வந்து தேங்காயை வந்து பல்லாக இருந்து வந்து நம்ம கேரட் திருவறதில் துருவி வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். இங்கே காரம் போட்டது கலந்து வச்சது ரெடியாக இருக்குது. வெல்லம் போட்டதும்
தேங்காய் ஏலக்காயோடு சேர்த்து கலந்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ பாண்லியில் அடுப்பில் கல் போட்டாச்சு. தோசைக்கல் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக குண்டாக செஞ்சால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக விடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இழைக்க வேண்டாம், கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பேன்கேக்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வரும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், மாவு அந்த திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டும். ரொம்ப செவக்க விடாமல் லைட்டாக அப்படி திருப்பி கொடுத்துக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்க, அதனால் அது லைட்டாக வேகிற பதம் வரட்டும். ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வெள்ளை கலர் மாறினதும் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓரளவு இந்த சைடெல்லாம் மாறிடுது, ரொம்ப கலர் வேக வேண்டாம். இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டி மாவாக ரெடி பண்ணீங்கன்னா குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றலாம். அதே மாதிரி நமக்கு உப்பு அப்பம் இனிப்பு அப்பம்னு சொல்லுவாங்க, அப்பம் பண்ணுவாங்க எண்ணெயில் பொரித்து, அது மாதிரியும் பண்ணலாம். சேம் மெத்தட்லேயே இதே மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோசை மாதிரி தான் ஊற்றுறேன். இந்த பக்கமும் வெந்த பிறகு நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ அந்த கலர் அந்த சைடு நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் வரலாம். தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதையும் திருப்பி போட்டால் உள் வரைக்கும் நல்லா வெந்துக்கும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இது சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று பண்ணிடலாம். இது சுட சுட சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெறும் தேங்காய் சட்னி போதும், வேறு எதுவுமே வேணுங்கிறது இல்லை. ஏன்னா இதுலேயே நமக்கு பச்சை மிளகாய், காரம், உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம். பாருங்கள், ஸ்வீட் தோசை ஒன்று ஊற்றிருக்கேன், இன்னும் வேகலை. எல்லாமே கொஞ்சம் குண்டு குண்டாக தடியாக விட்டோம்னாக்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஸ்வீட் தோசையெல்லாம் அப்படியே சாப்பிட்றலாம். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக 2 தோசை சாப்பிட்ருவா, வயிறு நல்லா பசி அடங்கிடும். நம்ம வீட்டிலையே செஞ்சு புழுங்கரிசியிலே செஞ்சுருக்கனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படியே சைடில் சட்னிக்கு தாளிச்சாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டாச்சு. சட்னியும் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. பாருங்கள், ஸ்வீட் தோசை திருப்பி போட்டிருக்கேன். அந்த பக்கமும் நல்லா ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். 2 கார தோசை, 2 இனிப்பு தோசை ரெடி ஆகிடுது. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது. இதை அப்படியே சைடில் புட்டு போட்டுக்கலாம். அது தேங்காய் சட்னியில் துவச்சி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த தோசையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறது ஆப்ஷனல் தான். கேரட் துருவல், கேபேஜ் துருவல்லாம் போடலாம். அதே மாதிரி ஸ்வீட் தோசையில் இது முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போடலாம், சூப்பராக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.